திருநெல்வேலியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்கிய மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவும் 1000 ரூபாய் வழங்காதது வருத்தம் அளிப்பதாகவும் தெரிவித்தனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. இதனை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 3ஆம் தேதி முதல் வீடு வீடாக சென்று அனைவருக்கும் டோக்கன் வழங்கப்பட்டது. இந்நிலையில் மகாராஜ நகர் பகுதியில் உள்ள கடையில் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகிக்கப்பட்டது. அப்போது அவர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை மற்றும் முழு கரும்பு, வேஷ்டி, சேலை வழங்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 8 தாலுகாக்களில் 4,93,052 அரிசி ரேஷன் கார்டுகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. 796 ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு விநியோகம் செய்யப்படுகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு காலையில் 100 பேருக்கும் மாலையில் 100 பேருக்கும் என வழங்கப்பட்டு வருகிறது. வருகிற 13ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. என்னுடைய பேர் சங்கரலிங்கம். அவர் மாராஜநகர் குடியிருப்பு சுந்தர குடியிருப்பில் 30 வருஷமாக வாழ்ந்துருக்கோம். இது பொங்கல் ரேஷன் கடையில் வந்து பொங்கல் பரிசு வந்து ரொம்ப பயனுள்ளதாக மக்களுக்கு எல்லாத்துக்கும் பச்சரிசி, சீனி, கரும்பு, பேட்டிக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஆண்டு காலம் தமிழர் திருநாளை வச்சு முதலமைச்சர் கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏகப்பட்ட மக்கள் வந்து ரொம்ப பயனடைகிறாங்க. ஒரு 1000 ரூபா கொடுத்தா இதுவரை ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். சரி, அதனால் நிதிநிலை நெருக்கடினால கொடுக்க முடியாதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா மக்களும் ரொம்ப வரவேற்காங்க. கலெக்டர் முன்னிலையில் வந்து இந்த பொங்கல் பரிசாக கொடுத்துருக்காங்க. மேயர், துணை மேயர் எல்லாரும் வந்து சிறப்புரையாற்றி அந்த எல்லா மக்களும் நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்லா மக்களும் இந்த தமிழர் திருநாள் இனிய பொன்னாளாக அமையணும் எல்லா மக்களும் வேண்டிட்டு ஆண்டவனும் வேண்டிட்டாங்க. இது எனக்கு பேட்டி கொடுக்குறது கவனிக்கிறதுக்கு ஆமாம் நன்றி. வணக்கம். நான் வந்து இப்போது ஆவுடை நாயகம் பொங்கல் பரிசு வாங்கிறதுக்காண்டி ரேஷன் கடைக்கு வந்திருக்கோம். நல்ல வரவேற்பு இருக்குது. அதில் அரிசி, சர்க்கரை, கரும்பு 3 கொடுத்தாங்க. எல்லா மக்களுக்கு தேவையானது கொடுத்தாங்க. இதுபோக ஒவ்வொரு இதுக்கும் நல்லது கொஞ்சம் கடந்த முறையில் ரூபா கொடுத்தாங்க. இந்த ட்ரிப்பு அதை நிப்பாட்டிட்டாங்க. அதுவும் கொடுத்தா கொஞ்சம் ஏழை மக்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இதுபோல் வருஷம் நல்லதை செஞ்சால் நமது ஆட்சி நிலைச்சி இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.